சஹீஹுல் புகாரி ஹதீஸ் எண் 7. இது 6வது ஹதீஸின் தொடர்ச்சிதான். சில பதிப்புகளில் 6இன் நீட்சியாகவே உள்ளது. அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே அறிவிக்கின்றார்கள், ஹெராக்லியஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் கடிதத்தை படித்து முடித்ததும் அரசவையில் இருந்த ரோம பிரபுக்கள் கூச்சலிட்டனர். சலசலப்பு ஏற்பட்டது. எங்களை வெளியேற்றி விட்டார்கள். நான் எனது தோழர்களிடம் சொன்னேன், அபூ ஹப்சாவின் மகனின் விஷயம் பெரிதாகிவிட்டது. ரோமர்களின் மன்னரே அவரை பார்த்து பயப்படுகின்றான். அன்றிலிருந்து எனக்கு உறுதியாக தெரிந்தது, அவர் விரைவில் என்னையும் வெற்றி கொள்வார் என்று. அல்லாஹ் எனக்கு இஸ்லாத்தை இறுதியில் வழங்கும் வரை இந்த நம்பிக்கை என்னுள் இருந்தது. அதன் பிறகு ஹெராக்லியஸ் தனது நாட்டின் முக்கிய தளபதிகளையும் பாதிரிகளையும் ஒரு மூடிய அரண்மனையில் ஒன்று கூட்டினான். கதவுகளை மூடச் சொன்னான். பிறகு அவர்களை நோக்கி சொன்னான், ரோம சமூகமே, நீங்கள் வெற்றியும் நேர்வழியும் பெறவும் உங்கள் ஆட்சி நிலைக்கவும் விரும்பினால் இந்த நபியை பின்பற்றுங்கள். இதை கேட்டதும் அவர்கள் காட்டுக் கழுதைகளைப் போல வெருண்டிட்டு ஓடி கதவை நோக்கி சென்றார்கள். கதவுகள் மூடப்பட்டிருந்தன. ஹெராக்லியஸ் அவர்களின் மதவெறுப்பை கண்டதும் அவர்களை திரும்ப அழைத்து சொன்னான், நான் உங்கள் மார்க்கத்தின் மீதுள்ள உறுதியை சோதிப்பதற்காகவே இப்படி சொன்னேன். அதை கண்டுகொண்டேன். அப்போது அவர்கள் அவனுக்கு சஜிதா செய்துவிட்டு திருப்தியடைந்தனர். இதுவே ஹெராக்லியஸின் கடைசி நிலையாக இருந்தது. அவன் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. தனது ஆட்சியை தேர்ந்தெடுத்து கொண்டான். ஆதாரம் புகாரி, கிதாபுல் ஃபத்உல் வஹி, ஹதீஸ் எண் 7. உண்மை தெரிந்தும் பதவி, ஆட்சி, மக்கள் பயத்தினால் சத்தியத்தை மறைத்தவர் ஹெராக்லியஸ். அறிவு இருந்தும் ஏற்காதவர்களுக்கு அது பயன் தராது. அபூ சுஃபியான் உள்ளத்தில் அன்றே ஈமானின் விதை விழுந்துவிட்டது. தொடர்ந்தும் இந்த ஹதீஸ் தொகுப்பை கேட்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள். 8வது ஹதீஸுடன் சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.